பொதுவாவே நம்ம யாரு கூட பேசணும், யாரு கூட விளையாடணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எந்த ஹோட்டலுக்கு போடணும், யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், இப்படி எல்லா சுதந்திரமும் நமக்கு இருக்கு. ஆனா என்னைக்காவது விலங்குகளை பத்தி யோசிச்சிருக்கோமா? நம்ம கொடுக்குற சாப்பாடெல்லாம் விலங்குகளுக்கு பிடிக்குமா? நம்ம வீட்டுல தங்க வைக்கிறோமே, அந்த இடம்லாம் அதுக்கு பிடிச்சிருக்கா, கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு என்னைக்காவது நம்ம விலங்குகளை பத்தி யோசிச்சிருக்கோமா? அட ஆமா, நான் சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுக்குறேனே, பெடிகிரி எல்லாம் கொடுக்குறேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அதுக்கு மூடு இருக்குமா? சாப்பிட மூடே இல்லாதப்ப கூட நம்ம கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டு நீ சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாதப்பெல்லாம் போய் சாப்பாடு வைப்போம். இப்படி விலங்குகளுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கா? நீங்க கேட்பீங்க, விலங்குகளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு தான் இப்ப நான் பதில் சொல்ல போறேன். ஹாய், கனவுகள் மேற்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஒரு கிவ் அவே கொஸ்டின். என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல, அதாவது ஹிட்லரோட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சவங்க எழுதின 2 புக்ஸோட நேம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் அண்ட் மேன் சர்ச் ஃபார் மீனிங். ஸோ இந்த ஆன்சரை சொன்ன நம்ம சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனகா பாலாஜி. ஸோ மேனகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கான கிஃப்ட் கண்டிப்பா உங்களை சேரும். ஓகே, ஸோ இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. இதை எழுதியவர் பெருமாள் முருகன். ஸோ தமிழ் வியூவர்ஸ் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இது கண்டிப்பா ட்ரீட்டா அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பொதுவாகவே இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை தவழும் போது நம்ம பார்த்துக்கோம். கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கும்போது அம்மா எனக்கு இந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் வேணும், என்ன புக்கு வேணும் அதுவே சூஸ் பண்ணும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் க்ரஷ், அதாவது மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க பிடிச்ச பையனை பொண்ணை பார்க்கும், ஃபர்ஸ்ட் க்ரஷ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சுதந்திரம்லாம் அதுக்கு இருக்கு. ஆனா ஒரு ஆட்டுக்கு அந்த சுதந்திரம் இருக்கா அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதையோட ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனாச்சி. இதுல முன்னுரை இன்ட்ரோடக்ஷன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த ரைட்டர் எழுதுனது. பெருமாள் முருகன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, மொத்தமா நம்ம விலங்குகள்னு பார்த்தாலே 5 தான். நாய், பூனை, ஆடு, மாடு, பன்றிக்குட்டி. இதெல்லாம் தான் நம்ம மோஸ்டா பேசுவோம் வீட்டு விலங்குகள் அப்படின்னும் போது. இப்போ நாய், பூனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டின்னு தூக்கி மடியிலலாம் வச்சு கொஞ்சுவாங்க. அதே மாதிரி இப்ப மாடு, பன்றி இதை பத்தி பேசினா பெரிய சர்ச்சையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆடுதாங்க, ஆடுதான் இருக்கிறதுலே ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அப்பாவியான அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வெள்ளாடனை ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, கதைக்களம் ரொம்ப சுறுசுறுப்பா போகணும் இல்லையா, அதனாலதான் வெள்ளாடு அப்படின்னு அவனை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதாவது இந்த வயல்வெளியில இந்த ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்னா சில விஷயம்லாம் நமக்கு தெரியும். என்னன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கே புதுசா இருந்தது. செனையாடு அப்படின்னா ஆடு பிரெக்னண்டா இருக்கும்ல அது, மூட்டு அப்படின்றது பெண் ஆடு, அப்புறம் கெடாய் அப்படின்னு சொல்றது ஆணாடு. எனக்கெல்லாம் இது புதுசா இருந்தது. ஸோ இதுல கதை யாரை வச்சு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனாச்சி அப்படின்ற ஒரு கருப்பாடு வெள்ளாடு. என்னம்மா கருப்பாடு வெள்ளாடுன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆட்டு இனத்திலேயே 2 இருக்கு இல்லையா, வெள்ளாட்டு இனம், செம்மறியாட்டு இனம் இருக்கு இல்லையா. அப்போ பூனாச்சின்றது வெள்ளாட்டு இனம், ஆனா கருன்னு இருக்கு கருப்பாடு. ஓகே, ஸோ இப்போ ஒரு தாத்தா பாட்டி 2 பேர் வயல்வெளியில இருக்காங்க. அந்த ஆடு மேய்க்கிற தொழில் தான் அவங்களுக்கு. அப்போ அந்த வயசான தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ரொம்ப பனைமரத்துல பாதி இருக்கவர், அவரை பகவாசுரன் கூட சொல்லலாம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கவர் ஒரு குட்டியா ஒன்று கையில வச்சிருக்காரு. இவர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அது பார்த்தா பூனாச்சி. ஓகேவா, நம்ம கதையோட ஹீரோயின். அப்போ அவங்க கொடுக்குறாங்க, இங்க பாருங்க, இது ஒரு வெள்ளாடு. மோஸ்டா பாத்தீங்கன்னா வெள்ளாடு ஒரு 3 குட்டி வரைக்கும் போடுமா, மிஞ்சி போன 4. செம்மறியாடு 1 குட்டி தான் போடுமா. ஆனா இந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா 7 குட்டி போட்டிருக்காங்க. அது இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப அதிசயம். ஏன் அப்படின்னா 7ஆவதா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர் சொல்றாங்க, இந்த ஆட்டுக்குட்டி நான் மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போனேன், எல்லாரும் தொட்டு பார்த்தாங்க, ஆனா யாரும் வாங்கிக்கல. ஆனா இதை நீங்க வாங்குங்கன்னா இதுவும் 7 குட்டி போடுற வர்க்கத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வாங்கிட்டு போறாரு. பார்த்தா மற்ற ஆட்டை விட இது ரொம்ப குட்டியா இருக்கு. ஒரு குட்டி பூனை இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ பூனாச்சி அப்படின்னு சொல்லி இந்த தாத்தாவும் பாட்டியும் பேர் வைக்கிறாங்க இதுக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை. அவங்களுக்கு வந்து ஒரு எருமை மாடு மற்ற ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு போட முடியும், இவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் இவங்க 2 பேர் தான். அவங்க வீட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு கூட எரியாது அந்த கிராமத்தில். ஸோ விளக்கும் இல்லாத வீட்டில் வந்து அன்னைக்கு விளக்கு ஏற்றுறாங்க நைட்டு. ஏன்னா பூனாச்சியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் வாழ்ந்த தாத்தா பாட்டிக்கு நடுவில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பூனாச்சியை பற்றி அன்னைக்குன்னு உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு பூனாச்சி எடுத்துட்டு காது குத்துறதுக்கு போகிறாங்க. எதுக்கு காது குத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த அரசாங்கம் எந்த ஊர் அப்படின்லாம் சொல்ல அசுர உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காது குட்டை கொண்டு போகிறாங்க ஆட்டுக்குட்டியை. எதுக்கு அந்த காது குத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த அரசாங்கத்தை மீறி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, யார் யார் எத்தனை விலங்குகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பின்னாடி பேசுகிற கான்வர்சேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆமாம், எதுக்கு காது குத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஒரு பெண் சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு காது குத்திட்டாதான் ஆடுங்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணும்ல, அப்போ யார் வீட்டில் போயிட்டு எந்த காட்டில் போய் என்ன சேட்டை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இன்னொருத்தர் சொல்றாங்க, இந்த ஆடெல்லாம் கூடுச்சுன்னா எல்லாத்தையும் சேர்ந்து பேசி நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிரும், அதுக்காக தான். இன்னொருத்தர் சொல்றாங்க, அந்த காதுல ஒரு நம்பர் போட்டிருக்காங்க பாரு, அது பளிச்சுன்னு வெளிச்சம் தெரியுது பத்தியா, இது வந்து நமக்கு எதுவும் தெரியாது, ஆனா அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த ஆடு எங்க போகுது வருதுன்னு. இதை இன்டைரக்டா எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப் வைக்கிறாங்கல்ல, இப்ப நமக்கு அதுக்கு பிளான் போகுதுல்ல, ஸோ சிப் வச்சா எங்க போறோம் எங்க வரும்லாம் தெரியும்ல, அதை தான் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு போல பெருமாள் முருகன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரிசையில நிக்கிறத பத்தி சொல்லுவாங்க பாருங்க. எதுக்கு வரிசையில நிக்கணும்? ஆமா, நம்ம வரிசையில நிக்கணும், வரிசையில நிக்கிறத பழகிக்கணும். ஏன் அப்படின்னா, அடுத்த வர காலத்துல நமக்கு கஞ்சி எல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடிச்சு பிடிச்சு போக கூடாதுல, வரிசையில நின்று தானே வாங்கணும் அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி காலத்துல நமக்கு தேவைன்னா அரசாங்கத்துக்கிட்ட நிக்கணும், அப்போ ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் வரிசை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்குவாங்க. சரி, இந்த பூனாச்சி வீட்டுக்கு வந்துடுது. குழந்தையில அதுக்கு வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் அந்த பாட்டி கூட தான் அது ரொம்ப அட்டாச்சா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாத்தா பாட்டி வந்து ஊருக்கு போறாங்க. ஸோ அப்படி ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் கிரஷ் இந்த பூனாச்சி பாக்குறா. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல வளரக்கூடிய ஒரு கடை, அவங்க பொண்ணு வீட்டுல வளரக்கூடிய கடை, அந்த ஆட்டோட பேரு பூவன். ஸோ 2 பேரும் பார்த்துக்கிறது, அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸஸ், இதெல்லாம் பத்தி கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடுங்கள்லாம் இதை ரொம்ப கிண்டல் பண்ணும், அந்த பூனாச்சியை ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு உருவக்கேலிலாம் பண்ணும். ஆனால் இந்த பூவன் வந்து எப்படின்னா, இவளை நல்லா ட்ரீட் பண்றான், அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். ஸோ நிறைய இடத்துக்கெல்லாம் கூட்டு போய் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ அப்படி பார்க்கும்போது பூவனுக்கும் பூனாச்சிக்கும் இருக்க ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் தெரியும். ஆனா வந்து கடைசி பூவனை விட்டு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த தாத்தா பாட்டியே அந்த பூனாச்சிக்கு வந்து எதிரியா தெரிவாங்க. உலகமே இருண்ட மாதிரி, பூவனை விட்டு திரும்ப வரவே முடியாது. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு பூவனை பார்க்க போகும்போது அந்த பூனாச்சிக்கு வந்து செம்ம ஹாப்பியா இருக்கும். அப்ப கேட்கும், பூனாச்சி கிட்ட வந்து பூவன் கேட்பான், நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு. அதே மாதிரி பூனாச்சியும், நீயும் உயிரோட இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னு பூவன் சொல்லுவான், நான் உயிரோட இருப்பேன்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, நம்ம கெட விருந்துக்கெல்லாம் அடிச்சு சாப்பிட்றோம்ல, ஸோ அதை தான் அது இன்டைரக்டா சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பூனாச்சிக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கும். என்னன்னா, அது வளர்ந்தப்புறம் கூட இருக்க ஆட்டுக்குட்டியெல்லாம் வெட்டி கறி சாப்பிடுவாங்க. அப்போ இந்த தாத்தா பாட்டி மேலே பூனாச்சிக்கு ஒரு வெறுப்பு வரும். என்னன்னா, இப்போ நம்ம கூட இருந்த நண்பனை நம்மளை விட்டு பிரிச்சுட்டாங்க, நம்மளோட பூவனையும் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் எல்லாமே இவங்களே தானே டிசைட் பண்றாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு சுதந்திரமே இல்லை, என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற மாதிரி பூனாச்சி யோசிக்கும். அது மட்டும் இல்லாம கூட இருந்த நண்பனை வெட்டும் போது இந்த தாத்தா பாட்டி நம்ம மேல வச்ச பாசமே போய்தானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்பாங்க, இன்னொரு ஆடு வந்து கேட்கும் பூனாச்சி கிட்ட, உன் கூட இருந்த நண்பனே இறந்துட்டானே, உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா அப்படின்னும் போது, பழசையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை ஓடணும்ல, ஸோ நமக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு பெரியத்தனமா பேசுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூனாச்சியை வந்து ஒரு நாள் பாட்டி திட்டிடுவாங்க. பூனாச்சிக்கு உலகமே இருண்ட மாதிரிதான்,
சரி நம்மளை நல்லா வளர்த்த பாட்டியே திட்டாங்கன்னு. ஏன் அந்த பாட்டி திட்டுறாங்கன்னா, ஒரு கட்டத்துல பூனாச்சி அவங்களால வளர்த்த முடியாம போற கஷ்டம்லாம் வரும்ல, அதனால திட்டுவாங்க. அதே மாதிரி பூனாச்சி நிறைய குட்டி போட்டோன்னு பூனாச்சிக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காததுனால அது மனசு வெறுப்பாயிடும். சரி நமக்கே சரியான சாப்பாடு கிடைக்கல, இந்த குட்டிங்களெல்லாம் நான் எப்படிதான் வளர்த்து எடுக்க போறனோ அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு வெறுப்பாயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி பூனாச்சி திட்டும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியோட இந்த பூனாச்சியோட கதையை படிக்கும்போது நமக்கு நம்மளோட பெண்களை பத்தியே சொல்ற மாதிரி நமக்கு தோணும். இன்னொன்னு நமக்கு வந்து ஒரு ஆடே நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும். நம்மளும் பூனாச்சி கூடவே டிராவல் பண்ற மாதிரி, பூனாச்சி சிரிக்கும் போது நாமளும் சிரிப்போம், பூனாச்சி அழுகும் போது நாமளும் அழுவோம். அதே மாதிரி இந்த கதையில வர மனுஷங்களுக்கெல்லாம் பேர் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் பெருமாள் முருகன் வந்து பேர் கொடுத்திருப்பாரு. பூவன், பூனாச்சி, ஊத்தன், உழுப்பி அந்த மாதிரிலாம் பேர் கொடுத்திருப்பாரு. ஸோ அது ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க படிச்சு பாருங்க. உண்மையாலுமே நான் பெருமாள் முருகனோட மற்ற நாவல்ஸ் எல்லாம் கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஸோ இதையும் வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.